Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சென்டம் இன் 15 days. கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியோட ஃபிசிக்ஸ் வந்து சென்டம் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1.5 to 2 மணி நேரம் வரைக்கும் ஃபிசிக்ஸ் நீங்கள் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பித்தா கூட உங்களால் அந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 80+ ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் சென்டம் எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், கரெக்டாக டெரிவேஷன்ஸு அண்டு தியரி பார்ட் வந்து கரெக்டான பாயிண்ட்ஸில் இருக்கணும் எல்லாமே. அண்ட் முக்கியமாக டெரிவேஷன் பார்ட் வந்து நல்லா எழுதி பாருங்கள். அப்போனா மட்டும்தான் உங்களோட ஃபிசிக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நீங்கள் வந்து அந்த டெரிவேஷன் பார்ட் 3 மார்க்காக இருக்கட்டும் 5 மார்க்காக இருக்கட்டும் நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அங்கே போய் லேக் ஆகக்கூடாது. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பிளான் தான், பிளான் ஏ பிளான் பி. உங்களுக்கு இங்கே வெயிட்டேஜ் நான் எழுதியிருக்கிறேன், ஆல்ரெடி வெயிட்டேஜ் கொடுத்தாச்சு, பட் இருந்தாலும் எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் அஃபிஷியலாக கிடையாது. ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 15 நாள் படிக்க போகிறோம். ஒரு பிளான் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற அந்த பிளான் தான். அப்போ அதை 2 பிளான் கொடுத்துருக்கீங்க, பிளான் ஏ பிளான் பி. ஸோ இந்த பிளான் ஏ பிளான் பியில் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 11 லெசனோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு விதவிதமாக கேட்டிருக்காங்க. அதனால் நான் காமனாக சொல்லிடுறேன், எல்லா லெசன்லையுமே ஒரு 5 மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது 90%. எதில் 2 5 மார்க் அதிகபட்சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, 6th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க, 4th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசன்ஸில் எல்லாம் 2 5 மார்க் கூட வந்திருக்குது சில பப்ளிக்கில். ஆனால் ஏதோ ஒரு லெசனில் தான் 2 5 மார்க் வரும் ஒரு பப்ளிக்கில். ஆனால் சில பப்ளிக்னு பார்த்திங்கன்னா எல்லா லெசன்லையும் 1 கேட்டிருக்காங்க. அதை சொல்ல முடியாது நம்மளால். ஆனால் இப்போதைக்கு 1 இங்கே போட்டிருக்கேன். 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10 பாடத்துலேயும் நமக்கு 1 வரும். ஆனால் நமக்கு 9 2 மார்க் தான் கேட்பாங்க. 9ல் ஏதோ ஒரு பாடத்தில் வராது. அது எந்த பாடம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? ஆனால் எல்லா பாடத்துலையும் 2 மார்க் படிச்சுக்கிறது நல்லது சென்டம் வேணும்னா. 3 மார்க்கும் அதே மாதிரி தான், எந்த பாடத்தில் வரும் வராதெல்லாம் தெரியாது. எல்லாத்துலேயுமே 1 கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த 1 வந்து இப்போ ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா எதில் கேட்காமல் இருக்கலாம், மேபி எதில் கேட்காமல் இருக்கலாம் அப்படின்னா 3 மார்க் வந்து 7th லெசனில் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் வந்து அதில் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கேட்காமல் இருக்கலாம், 7th லெசனில் அதிகபட்சம் கேட்காமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th லெசனில் கட்டாயம் கேட்பாங்க, 9th லெசனில் கேட்காமல் இருக்கலாம். ஸோ ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு 3 மார்க் வந்துடும். ஆனால் எதில் 1 மட்டும் வராது, அது மிஸ் ஆயிரும் எந்த பப்ளிக்லையும், எந்த லெசனை வேணால் இருக்கலாம். ஸோ அடுத்தது 11th சாப்டர் வந்து படிக்கணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதில் வந்து புக் பேக் கொஷின்ஸ் ஒரு சில இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதுலேயும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள், அதில் இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் 70க்கு 70 எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே 000னா சாப்டர் 11 இது வரைக்கும் கொஷின்ஸ் வந்தது கிடையாது. ஆனால் மேபி இந்த தடவை வரலாம், ஒரு 2 மார்க் வரலாம், ஒரு 3 மார்க் வரலாம், 5 மார்க் வராது. ஸோ அது நான் என்ன கொஷின், ஒரு 5 கொஷின் நான் வந்து அதில் சொல்லியிருக்கேன், படிச்சுக்கோங்க, கீழே வீடியோவில் இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து பிளான் ஏ பிளான் பி 2ஆக பிரிச்சுருக்கேன். இந்த பிளான் ஏல வந்து 1 மார்க் வந்து புக் பேக் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க. 10 1 மார்க் கரெக்டாகிடலாம். புக் பேக் 10 கண்டிப்பாக வந்துடும், சரிங்களா? புக் இன்னும் சேர்த்து அடிக்கணும்னா என்ன வழின்னு பிளான் பியில் சொல்கிறேன். 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எழுதுனா போதும் சார், ஒரு 6க்காவது 4ஆவது கரெக்டாகணும், தெளிவாக இருக்கணும் அப்படின்னா சூப்பராக ஒரு பிளான் இருக்குது, நான் சொல்கிறேன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 2 5 8 இந்த லெசன்ஸில் 2 மார்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசன் ஆல்ரெடி நிறைய வாட்டி படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் படிச்சுட்டு எல்லா லெசன்லேயும் லா படிச்சிங்கன்னா ஒரு 15 லா இருக்குது. கூலும்ஸ் லா, காஸ் லா, ஓம்ஸ் லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிர்ச்சாஃப் லா, பெல்டியர் தாம்சன், சீபக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிர்ச்சாஃப் லா, அதுக்கப்புறம் பயோட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, ஆம்பியர், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலும் லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேரடே லா அண்டு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலு, அதுக்கப்புறம் லென்ஸ் லா. இது எல்லாமே லா தான். அண்டு செகண்ட் வால்யூமில் அவ்வளோ லாலாம் கிடையாது, ஸ்னெல்ஸ் லா தான் இருக்குது, ஹைஜன்ஸ் பிரின்சிபல் இருக்குது, கியூரி இருக்குது, இவ்வளோ தான். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா 15 லா கூட வராது. அந்த லாவை படிச்சிங்கன்னா 1 அல்லது 2 லா வந்து 2 மார்க்கில் கட்டாயம் 1 கேட்டுருவாங்க. ஸோ லாலாம் நீங்கள் தரவாக இருக்கணும். யூனிட் 1 2 5 8 இதில் இருக்க 2 மார்க்ஸ் எல்லாம் தரவு பண்ணிங்கனாலே, நான் கொடுத்த 2 மார்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அந்த வீடியோவில் எடுத்து பாருங்கள். அந்த 2 மார்க்ஸ் படிச்சிங்கனாலே கட்டாயம் 5 எழுதிலாம் நான் இங்கே குறைஞ்சபட்சம் 4 தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, எவ்வளோ தான். 3 மார்க் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
அதில் லெசன்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி கொடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 35-40 3 மார்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லாமே படிக்கலனாலும் பரவாயில்ல, டாப் மோஸ்ட் 3 மார்க்குன்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோ எங்கே போகணுன்னா அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அது வந்து டாப் 20 கொஷின்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா அந்த லிங்க்கில் போனீங்கன்னா அதில் கொடுத்துருக்க 3 மார்க்ஸ் மட்டும் ஒழுக்கமாக படிச்சுக்கோங்க. 20லேருந்து 25 கூட இருக்காது. அந்த 3 மார்க்ஸை படிச்சிங்கனாலே 4 3 மார்க் எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது 5 மார்க்கு ஒரு 4 எழுதணும். சரி 5 எழுதிக்கலாம், பட் 5 என்னால் சொல்ல முடியும். ஃபஸ்ட் லெசன் 5 மார்க்கு, நம்ம கொடுத்த 5 மார்க்கு, செகண்ட் லெசன் 5 மார்க், 5th லெசன் 8th லெசன், இந்த 4 லெசன் தான் தரவு பண்ண சொல்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த 4 லெசனுக்கு 5 மார்க் படிச்சிங்கனாலே 3 அல்லது 4 எழுதிடலாம். வித் ப்ராப்ளம்ஸ் எதாவது கேட்டாங்க அப்படின்னா 3ன்னு வச்சுக்கலாம். கூட 10வது லெசனும் 6வது லெசனும் இல்லை எனக்கு 10வது 6வது வேண்டாம், வேறு எதாவது 2 லெசன் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். 7வது லெசன் மட்டும் வேணாம், அதை தவிர நீங்கள் வேறு எதாவது 2 லெசன் வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கிறது 10வது 6வது. ஸோ அந்த 10வது 6வது யூனிட்டில் இருக்க 5 மார்க்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இல்லை ஒரு வேளை வேறு ஏதாவது 3rd 4th படிக்கிறேன் அப்படின்னாலும் படிங்க. பட் 1 2 5 8ல் 5 மார்க்ஸை விட்றாதீங்க. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா 5மே எழுதிடலாம். ஆனால் ஏதாவது ப்ராப்ளம்ஸோ இல்லை ட்விஸ்ட் கிஸ்ட்லாம் பண்ணால் 4 கன்ஃபார்மாக இங்கே நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே 6 லெசன் போட்டிருக்கேன், 10 லெசன் இருக்குது நமக்கு. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா 5 லெசன் படித்தா போதுன்னே சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் இம்பார்ட்டன் தான் படிக்க போகிறீங்க. இப்போ 6வது லெசன் எடுத்திங்கன்னா என்ன படிப்பீங்க? ஃபிசியோஸ் மெத்தடு, லென்ஸ் மேக்கர்ஸு, மிரர் ஈக்குவேஷனு, ப்ரிசமோட கொஸ்டின், இதுதான் படிப்பீங்க, வேறு எதுவும் படிக்க மாட்டீங்க. அதனால தான் 2 லெசன் எக்ஸ்ட்ரா சொன்னேன். 10வது லெசனில் ஃபுல் வே ரெக்டிஃபையர், ஆஃப் வே ரெக்டிஃபையர், டிரான்ஸ்ட்ராக்டர் சுவிட்ச், டிமார்கன், இதுதான் படிப்பீங்க. இந்த 1 2 5லையும் இம்பார்ட்டன் தான் இம்பார்ட்டன் மட்டும் நம்பி படிக்கிறனால தான் நான் ஒரு 2 லெசன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் 4 5 மார்க் எழுதலாம், 5மே எழுதிடலாம். ஸோ ரேர் கேஸில் மாறலாம், ஏதாவது மாறலாம், அதனால 4 எழுதிருக்கு. ஓகேவா? ஸோ 5 5 மார்க்கும் எழுத முடியும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பிளான்லேயே இருக்கிறவங்க பார்க்க விருப்பம் இல்லைனா பார்க்க வேணாம். சரிங்களா? அந்தளவுக்கு பார்க்க வேணாம். ஆனால் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் முடிஞ்சால் பாருங்கள். 80+ எடுக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக 70க்கு 50 எடுக்கலாம். இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. பிளான் பி அப்படின்னா 1 மார்க் வந்து 15மே அடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒன்று தான். நீங்கள் வந்து பிடிஏ கொஷின் பேங்க் வந்து நீங்கள் வந்து தரவு பண்ணணும். பிடிஏ கொஷின்ஸ் 1 மார்க் இருக்கும், அந்த பிடிஏ கொஷின்ஸ் வந்து தரவு பண்ணணும். புக் பேக் 1 மார்க் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க, அப்புறம் பிடிஏ வரும். அடுத்தது உங்கள் ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்க டூ யூ நோங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு கேள்வி வரும். அடுத்தது உங்கள் ஃபிசிக்ஸில் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ், அப்ளிகேஷன்ஸ் யூசஸ் அந்த மாதிரி எதாவது கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்ளிகேஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன கேட்பாங்கன்னா ஃபார்முலா. எல்லா லெசன்லேயும் நீங்கள் எல்லா டெரிவேஷனோட கீழே இருக்க ஃபார்முலா, உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் தரணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லை, மேக்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபார்முலா வந்து எல்லா லெசனோட ஃபார்முலாவும், அதாவது டாப் டு பாட்டம் இருக்க ஃபார்முலாஸை தரவு பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் 15 1 மார்க்குமே ஃபிசிக்ஸ் அடிக்க முடியும். ப்ளஸ் PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதையுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் வந்து எல்லா இப்போ நம்மக்கல்வி.com அப்படிலாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கும், அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து அதில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாம் ஆன்சரோடு இருக்குங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து படிச்சிங்கனாலே அது ஓகே. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது ஒன்றே நம்ம வந்து புக்கு ஃபுல்லாக படிக்கணும், இல்லைனா இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படிக்கணும். படிச்சிங்கன்னா 15 1 மார்க் கரெக்டாகிடும். ஓகேவா? ஸோ 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 6மே எழுதணும் அப்படின்னா நீங்கள் 5 எழுதுறதுக்கு நான் பிளான் சொல்லிடுறேன். 5மே எழுதுனா நீங்கள் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெசனில் 2 மார்க் படிச்சிருக்குன்னு சொல்லிடலாம். பட் 1 2 3 4 5 8 10 இதில் இருக்க லெசன்ஸில் 2 மார்க் படித்து லாலாம் படிச்சிங்க, எல்லா லெசன்லையும் லாலாம் படிச்சிங்கன்னா 2 மார்க் எழுதிடலாம். 5மே எழுதிடலாம். ஒன்று வந்து கம்பல்சரி நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் கேட்குறாங்க. அப்போ எந்த லெசனில் ப்ராப்ளம் பார்க்குறதெல்லாம் கேட்காதீங்க, எல்லா லெசன்லையுமே ப்ராப்ளம் படிக்கணும். அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் படிக்கனால எல்லா லெசனுமே கவர் பண்ணணும். ஸோ அது நான் இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கல்லையே அந்த வீடியோவில் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 மார்க்கில் வந்து அதே மாதிரி தான் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் கம்பல்சரியில் அதிகபட்சம் கேட்குறாங்க. ஸோ 3 மார்க் வந்து 5 எழுதுறது எந்த பிரச்சனையும் இருக்காது, 6வது எழுதுறது தான் பிரச்சனையும் வரும். அதுலேயும் நம்ம கொடுத்துருக்குறோம். இது போக உங்களுக்கு பிடிஏ கொஷினில் வரக்கூடிய நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் பார்த்துருங்க, சென்டம் வேணுன்னா பார்த்துருங்க. நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வித் ஆன்சரோடையே நான் கொடுத்துருக்குறேன். பிடிஏ கொஷின்ஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். பிடிஏ கொஷின்ஸில் இருக்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் விடாமல் படிச்சிங்கன்னா அதில் இருக்கிறதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி அதுலேருந்து தான் வரும் எப்போவுமே. ஸோ அது பார்த்துக்கோங்க. 5 மார்க் 5மே எழுதுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் எல்லா லெசன்லையுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 8 9 10 நீங்கள் 10 லெசன்லையுமே 5 மார்க் படிக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஆனால் என்னென்னா இம்பார்ட்டன்ட்னு போகும்போது நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் ஒரு 35 to 37 கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதை ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே 5மே எழுதிடலாம், ஒரு பிரச்சனையும் வராது. பட் இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் இந்த கம்பல்சரி மேட்டர்னு வரும்போது மாட்டிக்கிறீங்க. இந்த வருஷம் எந்த லெசன்லேருந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம் வரும்னு அச்சடிச்சல் சொல்ல முடியாது. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா 2 மார்க்கில் 1 3 மார்க்கில் 1 வருது. அதனால் நம்ம ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் 70க்கு 70 எடுத்துடலாம். இப்போ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். பிடிஏ கொஷின் பேங்க்கில் இருக்க நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 1 மார்க்கை கண்டிப்பாக படிச்சிருங்க. புக்கிங் செட் கூட நீங்கள் வந்து பிடிஏ கொஷின்ஸ் படிக்க வேணாம், இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கனாலே போதும். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிஏவும் பார்த்துக்கிட்டு நம்மளோட இம்பார்ட்டனும் பார்த்திங்கன்னா போதுமானது. ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் எல்லாமே நான் சேர்த்து தான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ல எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதை தேர்ந்தெடுத்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 70க்கு 70 எடுத்துடலாம். ஓகேவா? எனி இன்ஃபர்மேஷன் வேணுமா ஃபிசிக்ஸை பற்றி? கண்டிப்பாக இதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் மேக்ஸுக்கும் நம்ம போட்டாச்சு. நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ இந்த 15 நாள் நம்ம என்ன பண்ண முடியும்னு நான் சொல்லிட்டேன். பிளான் ஏ, பிளான் பி. ஸோ எல்லாருனாலையும் 70க்கு 50 எடுக்க முடியும். கரெக்டான முறையில் டெரிவேஷன்ஸும் தியரியும் கரெக்டாக எழுதுங்க. ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் எழுதும்போது இந்த ஸ்டார்டிங்லேருந்து டயக்ராம் போடுறதுலேருந்து டயக்ராம் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தியரி வந்து ஒரு 3 லைன் எழுதணும். அப்புறம் டெரைவ் பண்ணுற இடத்துல நடுவில் ஏதாவது வீணா என்ன ஆர்னா என்னன்னு எழுதணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஆன்சருக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுங்க. அந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் 5க்கு 5 போடுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு டெரிவேஷன் மட்டும் போட்டு டயக்ராம் மட்டும் போட்டுலாம் வரக்கூடாது. ஏதாவது நடுவில் இன்செர்ட் பண்ணணும். அவ்வளோதான், லைட்டாக எழுதும். ஓகேவா? தியரி பார்ட்டுனா ஹெட்டிங் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்டை கொடுங்க. பாயிண்ட்டாக எழுதுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அண்ட் டயக்ராம் வந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.